அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கலைப்பண்கள் இந்த பகுதியில் எக்ஸைஸ் 2.3 பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் ஐனுடைய பவர்ஸ் என்னென்னா எப்படி இருக்கும் அதனுடைய கூடுதலெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணால் ஆட் பண்ண என்னாகும், மல்டிப்ளை பண்ண என்னாகும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது கலப்பெண்ணுடைய அடிப்படை இயற்கணித பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சாதாரண நம்பர் சிஸ்டத்தில் பண்ணது தான் இங்கேயும் வரப்போகுது. ரெண்டு கலப்பெண்களை கூட்டினா என்னாகும், அதனுடைய பண்பு என்ன. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று விதி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். Z1 is equal to A plus IB, Z2 is equal to C plus ID என்பன இரண்டு கலப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும், Z1 plus Z2 is equal to ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணனா ரியல் பார்ட்டை ஆட் பண்ணணும், ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டி ஆட் பண்ணணும். அப்போ Z1 plus Z2 is equal to A plus C plus I into B plus D. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போ Z1 plus Z2 பண்ணுறதுக்கு பதிலாக Z2வையும் Z1ஐயும் ஆட் பண்ணுங்கள். Z2 is equal to C plus ID, Z1 is equal to A plus IB. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா இந்த ரியல் பார்ட்டை ஆட் பண்ணணும், C plus A plus I into காமன் எடுத்துக்கலாம் D plus B. நமக்கு அடிஷனல் என்ன தெரியும், A plus C மீன் C plus A ஈக்குவல், B plus D மீன் D plus B ஈக்குவல். அப்படி ஈக்குவல் ஆக்கும்போது Z1 plus Z2 Z2 plus Z1 என்ன ஈக்குவல். அப்போ இந்த ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடைக்கிது, we get Z1 plus Z2 is equal to Z2 plus Z1. நம்பர் சிஸ்டத்தில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும். நம்பர் சிஸ்டத்தில் 3 plus 5 is equal to 5 plus 3 is equal to 8. இதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே சேம் ப்ராப்பர்ட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் இருக்கும். Z1 plus Z2 is equal to Z2 plus Z1. சரி, இது ப்ராடக்ட்டுக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். Z1 into Z2, Z1 is equal to A plus IB, Z2 is equal to C plus ID. நான் மல்டிப்ளிகேஷன் சொல்லிக்கிறேன், ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். இந்த C எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, AC plus I into BC. இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணினா I into AD plus into plus I into I square BD. நமக்கு என்ன தெரியும், I square is equal to -1. அப்புறம் ரியல் பார்ட்டா மாறிடும். அப்போ AC minus BD. இந்த ரெண்டில் I காமன் எடுத்துட்டீங்கன்னா BC plus AD. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. சரி, Z2 into Z1 பாருங்க, Z2 is equal to C plus ID into A plus IB. இப்போ A எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, CA plus I into DA. இதை மல்டிப்ளை பண்ணினா I into CB, I into I square DB. I square -1 போட்டினா இது AC minus BD plus இந்த ரெண்டில் ஐயை காமன் எடுத்துக்கிறோம், DA என்ன எழுதலாம் AD plus BC. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, AC minus BD plus I into BC plus AD. அப்போ இந்த 3 ஈக்குவல். அப்போ 3, 4 from 3 and 4 we get Z1 into Z2 is equal to Z2 into Z1. இதே தான் நம்ம நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தோம். 3 into 5 is equal to 5 into 3 is equal to 15 அப்படின்னு பார்த்தோம். அப்போது நம்பர் சிஸ்டத்தில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னச்சு, மல்டிப்ளிகேஷன் இஸ் காமுடேட்டிவ்னு சொல்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் என்ன, மல்டிப்ளிகேஷன் இஸ் காமுடேட்டிவ்.
அதாவது கலப்பெண்களுடைய பெருக்கல் மாற்று விதியை நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்பர் சிஸ்டத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதோ எல்லா ப்ராப்பர்ட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் இருக்குது. இப்போ இதில் சேர்ப்பு விதி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆல் Z1 Z2 Z3 எந்த Z1 Z2 Z3 இருந்தாலும் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 மதிப்பு எதுக்கு ஈக்குவல்? இந்த பிராக்கெட்டை மாற்றி போகிற மாதிரி Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 எப்படி மாற்றி கூட்டினாலும் கரெக்டாக இருக்கும். இதுதான் என்ன கூட்டல் சேர்ப்பு விதி. இதே மல்டிப்ளிகேஷனில் என்ன ஆகும்? Z1 into Z2 into Z3 is equal to Z1 into Z2 Z3. நம்ம இதை சார்ந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அதாவது பங்கீட்டு விதி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 Z3 Z1 into Z2 plus Z3 is equal to Z1 into Z2 plus Z1 into Z3. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் சரி Z1 into Z2 plus Z3 is equal to Z1 into Z2 plus Z3. இப்போ இதுக்கான ப்ராப்ளம் தான் உன்னுடைய புக்கில் எக்ஸைஸ் 2.3ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம படித்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? இப்போ Z1 is equal to 1 minus 3i, Z2 is equal to minus 4i, Z3 is equal to 5. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடிஷனல் அடிட்டிவ்னு சொல்லணும். கூட்டல் சேர்ப்பு விதியும் மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ்னு சொல்லணும். அதாவது பெருக்கல் கூட்டல் சேர்ப்பு விதியும் பெருக்கல் சேர்ப்பு விதி ரெண்டு சரியாக்குது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்ல போகிறோம்? இப்போ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டில் என்ன ப்ராக்கெட் கொடுக்குதோ அது கண்டுபிடிக்கணும். Z2 ப்ளஸ் Z3. இப்போ Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் Z3ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. Z2 இஸ் ஈக்குவல் டு என்ன? மைனஸ் 4i. அதை நான் என்ன எழுதிக்கிறேன்? 0 மைனஸ் 4i ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன். Z3 இஸ் ஈக்குவல் டு 5 மட்டும் கொடுத்துக்கிறாங்க. நான் 5 ப்ளஸ் 0iன்னு எழுதிக்கிறேன். ரியல் பார்ட் ஆட் பண்ணுறோம், இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 4i. இதை எங்கே கொண்டு வந்து Z1 கூட ஆட் பண்ணணும். பர் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. Z1 உடைய வேல்யூ என்ன? 1 மைனஸ் 3i. Z2 ப்ளஸ் Z3 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 5 மைனஸ் 4i. இது அப்படியே ஆட் பண்ண இது டைரெக்டாக ஆட் பண்ணலாம். 1 ப்ளஸ் 5 6 மைனஸ் 3i மைனஸ் 4i என்ன? மைனஸ் 7i. சரி, அடுத்த பார்த்து பாருங்க. Z1 plus Z2 plus Z3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Z1 plus Z2 ஆட் பண்ணுங்க. Z1 என்ன? 1 minus 3i. Z2 என்ன? minus 4i. அதாவது 0 minus 4i ஆட் பண்ணினா 1 minus 7i. இதை Z3 கூட ஆட் பண்ணணும். அப்போ Z1 plus Z2 plus Z3 equal to இதனுடைய வேல்யூ 1 minus 7i. இங்கே 5 plus 0 எழுதிக்கிறோம். இங்கே ஆட் பண்ணா இருக்குது 6 minus 7i. இதை 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த 1 2 பாருங்க எப்படி இருக்குது? ஈக்குவல். இந்த 1 2 ஈக்குவல்னா இந்த ரெண்டு கண்டிஷன் ஈக்குவல். அதான் 1, 2 from 1 and 2 we get Z1 plus Z2 plus Z3 is equal to Z1 plus Z2 plus Z3. அப்போ நீ ஆட் பண்ணுறது எப்படி மாற்றி ஆட் பண்ணாலும் உனக்கு கரெக்டாக வரும். 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு. இதுதான் கூட்டல் சேர்ப்பு விதி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அதையுமே பார்க்க போகிறோம். இங்கேயே மல்டிப்ளிகேஷனுக்கு அசோசியேட்டிவ் என்ன? பெருக்கல் சேர்ப்பு விதி. Z1 into Z2 Z3 is equal to Z1 Z2 Z3. இதுதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம்.
இப்போ இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது Z2 Z3 இருக்குது Z2 into Z3 Z2 என்ன -4i Z3 எவ்வளவு 5 இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 5 -4 into 5 -20i இதை கொண்டு வந்து Z1 கூட மல்டிப்ளை பண்ணுறோம் Z1ங்கிறது என்ன 1 -3i இதனுடைய வேல்யூ -20i இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே ரியல் பார்ட்டே கிடையாது பிரச்சனை இல்லை இருக்கிறது மல்டிப்ளை பண்ணுங்க 1 into -20i -20i இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3 into 20 60 i ஸ்கொயர் i ஸ்கொயர்னுடைய வேல்யூ -1 அப்போ இது என்ன ஆயிரும் -60 ரியல் பார்ட் ஆயிரும் -60 -20i இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3 சரி அடுத்த பார்ட் பாருங்க Z1 into Z2 into Z3 கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பிராக்கெட்ல இருக்குதோ அதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ Z1 into Z2 is equal to 1 -3i into -4i இதை மல்டிப்ளை பண்ணுங்க 1 into -4i -4i இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 3 into 4 12 i into i என்ன ஆயிரும் i ஸ்கொயர் i ஸ்கொயர்னுடைய வேல்யூ -1 அப்போ இது என்ன ஆயிரும் -12 -4i அப்போ Z1 into Z2 is equal to -12 -4i அடுத்தது நீ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும் ரைட் ஹேண்ட் சைடில் Z1 into Z2 into Z3 ஆல்ரெடி Z1 into Z2 நம்ம என்ன பண்ணோம் ஃபைண்ட் பண்ணிட்டோம் என்ன பண்ணிக்கிறோம் -12 -4i Z3 வேல்யூ என்ன 5 ரியல் பார்ட் மட்டும் இருக்குது அப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன் மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகும் -60 -20i இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கிறோம் இப்போ 3யும் 4ம் இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்போ ஃப்ரம் 3 and 4 we get 3,4 இருந்து நமக்கு என்ன தெரியுது Z1 into Z2 Z3 is equal to Z1 into Z2 into Z3 அப்போ எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் சரி ஃபார் எனி 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 Z3 மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ் பெருக்கல் சேர்ப்பு விதியை நிறைவு செய்யும் அதே போல அடிஷன் இஸ் ஆல்சோ அசோசியேட்டிவ் கூட்டலும் சேர்ப்பு விதியை நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்றான்